ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா மாஃபியா. இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2005 ரிலீஸ் ஆன கோல்ங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கு ஃபுட்பால் விளையாட வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் வாழ்க்கையில் சாதிச்சானா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. நாங்கள் ஏன் இந்த படத்தை பற்றி பேசுகிறோன்னா, போன வீடியோவில் கமெண்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கோல் படத்தை பற்றி பேச சொல்லியிருந்தார். அதனால தான் நம்ம இந்த படத்தை பற்றி பேசுகிறோம். உங்களுக்கும் வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் மெக்சிகோவில் ஒரு சின்ன பையன் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் தான் நம்ம ஹீரோ முனிஷ். அவரோட அப்பா பில்டிங் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இடத்துல ஒருத்தர் பணத்தை திருடிட்டு அந்த பழியை நம்ம ஹீரோவோட அப்பா மேலே போட்டுடுறாங்க. இதனால் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ண வருது. போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ண வரதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட அப்பா அவங்க 2 பசங்களையும் ஹீரோவோட பாட்டியும் கூட்டிட்டு மெக்சிகோவிலேருந்து எல்லை தாண்டி அமெரிக்காவுக்குள்ளே தப்பிச்சு போகிறாங்க. கட் பண்ணால் 10 வருஷம் கழிஞ்சு லாஸ் ஏஞ்சல்ஸில் நம்ம ஹீரோவாக காட்டுறாங்க. அவரோட அப்பாவோட ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணிட்டும் அதே சமயத்தில் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் பார்ட் டைமாக ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே கிடைக்கிற சம்பளத்தை வீட்டுக்கு கொடுத்தது போக அவர் கொஞ்சம் பணத்தை அவரோட ரூமில் யாருக்கும் தெரியாமல் சேர்த்தியும் வைக்கிறாரு. கிடைக்கிற டைமில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவர் ஃபுட்பாலும் விளையாடுறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கிளின்னு ஒருத்தர் வராரு. நம்ம ஹீரோ விளையாடுறத பார்த்துட்டு அவரோட ஃபுட்பால் ஸ்கில்லும் டேலண்ட்டும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போய் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட கிளின் போய் அவராகவே போய் பேசுறாரு. உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீங்கள் நேஷனல் டீம்லேயே விளையாடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கும் ரொம்ப ஆசை தான், ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமும் வசதியும் வேணும், அது எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு கிளின், நீ அடுத்து எப்போ மேட்ச் விளையாடுறேன்னு சொல்லி நான் நேஷனல் கமிட்டிலேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து உன் மேட்சை பார்க்க வைக்கிறேன். நீ அவர் முன்னாடி இதே மாதிரி விளையாண்ட அப்படின்னா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ இதை நம்பலாமா வேண்டாமான்னு அரமனசோட அடுத்து விளையாடுற டேட்டை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் முனிஷ் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் பணம் பறிக்கிறவங்க செய்கிற வேலை, இதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, முனிஷ் ஃபுட்பால் விளையாடுறது ஆரம்பத்துலேருந்தே அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அதுக்கு முனிஷ் அவங்க அப்பா கிட்ட வாழ்க்கையில் ஒருத்தரையாச்சும் நம்பணும், எனக்கு அவரால் நல்ல எதிர்காலம் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணா கிளின் அவர் சொன்ன மாதிரியே நேஷனல் கமிட்டியில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு பேசுகிறாரு. நான் ஒரு பையனை பார்த்தேன், அவன் ரொம்ப அருமையாக ஃபுட்பால் விளையாடுறான், அவனுக்கு நேஷ்னல் டீமில் ஆடக்கூடிய தகுதி இருக்குது, நீ அவனோட கேமை நேரில் பார்க்கணுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவரும் உனக்கு வேண்டி நான் இந்த கேமை பார்க்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிறார். அந்த மேட்சும் நடக்குது. அந்த மேட்ச்சில் நம்ம ஹீரோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கோல் அடிச்சிடுறாரு. அவர்னால தான் அந்த டீமும் வின்னும் பண்ணுது. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவரோட பாட்டியும் தம்பியும் நம்ம கிளின் கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட பாட்டி கிளின் கிட்ட நீங்கள் தான் நேஷனல் கமிட்டி ஆளான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கிளின் அவர் நான் இல்லை, அவர் இன்னைக்கு வரலன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ அப்பா சொன்னது உண்மைதான், நம்ம யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்புறாரு. முயற்சியை கைவிடாத கிளின் நம்ம ஹீரோக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிளப்போட ஓனருக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. நான் அமெரிக்காவில் முனிஷ்னு ஒரு பையனை பார்த்தேன், அவன் ரொம்ப அருமையாக ஃபுட்பால் விளையாடுறான், அவனை உன்னோட கிளப்பில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவன் மிகப்பெரிய பிளேயராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அந்த டீமோட ஓனரும் அவனை இங்கிலாந்து கொண்டு வா, அவனை என்னோட கிளப்பில் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த கிளப்பு தான் இங்கிலாந்துலேயே மிகப்பெரிய கிளப். அந்த கிளப்போட நேம் நியூ கேசல் யுனைடெட். இந்த விஷயத்தை கிளின் முனிஷ் கிட்ட சொல்கிறாரு. உனக்கு வேண்டி இங்கிலாந்தில் இருக்கிற மிகப்பெரிய கிளப்பான நியூ கேசல் யுனைடெட் கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்த சொல்லும்போது முனிஷோட அப்பாவும் கூட இருக்கார். அவர் அது எவ்வளோ பெரிய கிளப்னு தெரியுமா, அங்கே வசதி உள்ள ஆட்களும் பெரிய ஆட்களும் தான் அங்கே விளையாடுவாங்க, நான் முன்னாடியே அவங்ககிட்ட சொன்னல இவங்கெல்லாம் பணம் பறிக்கிற கூட்டம்னு, இவங்களை நம்பி நீ இங்கிலாந்து போய் ஏமாறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கு கிளின் முனிஷ் கிட்ட தன்னோட இங்கிலாந்து அட்ரஸை கொடுத்து உனக்கு விளையாடணும் விருப்பம் இருந்ததுன்னா நீ இந்த அட்ரஸ்க்கு என்னை கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் கையில் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அவர் இங்கிலாந்துக்கு கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோ இங்கிலாந்து போய் விளையாடணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. இதுக்காக பணம் தேவைப்படுது. அதனால அவர் ஓவர் டைம் வேலை பார்த்து கிடைக்கிற பணத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் நம்ம முனிஷோட அப்பாவோட காரு ரிப்பேர் ஆயிடுது. அந்த காரை செலவு பண்ணுறதுக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்லி முனிஷ் சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் முனிஷுக்கு தெரியாமல் அவங்க அப்பா எடுத்து அந்த காருக்கு செலவு பண்ணிடுறாரு. இதனாலேயே இங்கிலாந்துக்கு போக ஹீரோக்கு பணம் இல்லாமல் ஆயிடுது. பணம் ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பா நீ எங்கேயும் விளையாட போக வேண்டாம், இங்கேயே இருந்து வேலை செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனாலேயே அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டை ஏற்படுது. அடுத்த நாள் ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க பாட்டி இங்கிலாந்து போகிறதுக்கு உண்டான ஃப்ளைட் டிக்கெட்டும் கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க. இந்த பணம் ஏதுன்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது உனக்கு வேண்டி நான் கடன் வாங்கினேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உங்கள் அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன், இதுலேயே இங்கிலாந்துலேருந்து ரிட்டர்ன் வரதுக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, உனக்கு அங்கேருந்து வரதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை ரிட்டர்ன் பண்ணி அதுலேருந்து காசு எடுத்துக்கேன்னு சொல்லி
அவரை இங்கிலாந்து அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இங்கிலாந்து கிளம்பி போகிறாரு. இங்கிலாந்து போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிளின்ட்டுக்கு கால் பண்ணி, சார் நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன், நீங்கள் இருக்கிற அட்ரஸுக்கு எப்படி வரணும்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோவை போய் ரிசீவ் பண்ணிவிட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அடுத்த நாள் கிளின்ட்டும் நம்ம ஹீரோவும் அந்த கிளப்புக்கு போய் அந்த கிளப்போட ஓனரை மீட் பண்ணுறாங்க. அந்த கிளப் ஓனரோட பேர் எரிக்கும் நம்ம ஹீரோ எப்படி விளையாடுறங்கிறத பார்க்கறதுக்கு கிரவுண்டுக்கு கொண்டு போய் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் விளையாட வைக்கிறாரு. மேட்ச் நடக்கும்போது நல்ல மழை பெய்யறனால நம்ம ஹீரோனால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ஆயிடுது. இதனாலேயே எரிக் வந்து நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளின் கிட்ட போய், எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கல, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் நல்லா விளையாடுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு கிளின், இந்த கிளப்பில் சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம், இன்னொரு வாய்ப்பு அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. கிளின் மறுபடியும் நம்ம ஹீரோக்கு வேண்டி அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. அவன் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், அவனோட டேலண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கிளின் வந்து எரிக் கிட்ட கேட்குறாரு. எரிக்கும் கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நாளைக்கு அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லி அவரை அனுப்பி விடுறாரு. அந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 குரூப் இருக்குது, A, B, Cன்னு. நம்ம ஹீரோவை சி குரூப்பில் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாரு எரிக். சி டீமில் ப்ராக்டிஸ் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே இன்ஹீலர் யூஸ் பண்ணிட்டு தான் அவர் மேட்சுக்கே போவார். சி டீமில் நடக்கிற ஒரு ப்ராக்டிஸ் மேட்சை பார்க்கறதுக்கு நியூ கேசல் யுனைடெடோட ஓனர் அங்கே வராரு. அவர் தான் ஏ டீமோட ஹெட் கோச். இவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம ஹீரோ முனிஸ் யாருக்குமே பாலை பாஸ் பண்ணாமல் கோல் போட ட்ரை பண்ணுறாரு. அவரால் அது கோல் அடிக்க முடியல. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எரிக் முனிஸை கூப்பிட்டு, இது வந்து டீமாக விளையாடுற விளையாட்டு, நீ வந்து பாலை பாஸ் பண்ணி தான் விளையாடணும், நீ தனியாக விளையாடணும்னு நினச்சின்னா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சில அட்வைஸை பண்ணிட்டு போகிறாரு. கொஞ்ச நாள் கழிஞ்சு யூரோப்பியன் கப்போட குவாலிஃபையர் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கு நியூ கேசல் யுனைடெட் டீம் ஏல இருக்கிற ஹாரிஸ்னு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் தான் அந்த டீமோட கீ பிளேயர். ஹாரிஸ் எப்படிப்பட்டவர்னா, ஒரு நல்ல பிளேயராக இருந்தாலுமே அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் குடியும் கும்மாளமுமா ஜாலியாக இருக்கிற ஒரு மனுஷன். யூரோப் கப்போட குவாலிஃபயர் மேட்ச் ஆரம்பிக்குது. அதோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டீம் ஏ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மேட்சையே வின் பண்ணுறாங்க. வின் பண்ணது மூலயமா அடுத்த ரவுண்டுக்கும் ஏ டீம் செலக்ட் ஆகிடுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ கிரவுண்டில் யாரும் இல்லாமல் தனியாக கோல் கிக் பண்ணி வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த கிளப்போட ஓனர் எரிக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு நம்பிக்கை வருது. இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி சி டீம்லேருந்து பி டீமுக்கு நம்ம ஹீரோவை ப்ரொமோட் பண்ணுறாரு. பி டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே மெடிக்கல் செக்அப் பண்ணணும்னு அந்த டீமில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி மெடிக்கல் செக்அப் போன நம்ம ஹீரோ அவருக்கு இருக்கிற ஆஸ்துமா ப்ராப்ளத்தை மறைச்சிடுறாரு. அவருக்கு செக்அப் பண்ண அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் கூட அவருக்கு நட்பு ரீதியான ஒரு பழக்கம் ஏற்படுது. முனிஸ் பி டீமுக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் பி டீமுக்கும் மான்செஸ்டர் யுனைடெட் அப்படிங்கிற ஒரு டீமுக்கும் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸை டீம் ஏக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மேட்ச் இதுதான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம ஹீரோ இன்ஹீலர் யூஸ் பண்ணும்போது அந்த டீமில் இருக்கிற இன்னொரு பிளேயர் அதை தட்டி விட்டு உடச்சிடுறாரு. இன்ஹீலர் யூஸ் பண்ணாமல் விளையாட போன நம்ம ஹீரோனால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடிய மாட்டேங்குது. இதை பார்த்த டீமோட ஓனர் எரிக் அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணதும் இல்லாமல் கிளப்பை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. இதனால் ரொம்பவே வெக்ஸான நம்ம ஹீரோ அவருக்கு ஹெல்ப் பண்ண கிளென்க்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊருக்கே போயிடலான்னு சொல்லி ஒரு டாக்ஸியில் ஏறி கிளம்புறாரு. இதே சமயத்தில் நம்மளோட ஸ்டார் பிளேயர் ஹாரிஸ் நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு காலையில் ப்ராக்டிஸுக்கு கிளம்பணும்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப டைம் ஆயிடுது. வெளியே வந்து பார்க்கும்போது அவருடைய காரோட டயர்களை யாரோ திருடிட்டு போயிடுறாங்க. இதனால் அவர் ப்ராக்டிஸ்க்கு போகணுன்னு சொல்லி டாக்ஸி புக் பண்ணும்போது அந்த ஏரியாவில் எந்த டாக்ஸியுமே இல்லை. அப்போது ரன்னிங்கில் இருக்கிற டாக்ஸியான நம்ம ஹீரோ போயிட்டுருக்கிற டாக்ஸிக்கு வாக்கி டாக்கி மூலியமாக செய்தி வருது. ஸ்டார் பிளேயரான ஹாரிஸை பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆர்டர் வருது. அப்போ முனிஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் ஹாரிஸையும் பிக்கப் பண்ண போகிறாரு. அந்த டாக்ஸியில் வச்சு தான் முனிஸும் ஹாரிஸும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ ஹாரிஸ் வந்து முனிஸை பார்த்து கேட்குறாரு, நீ பி டீமில் விளாண்டுட்டு இருந்த பையன் தானே, இப்போ நீ எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது முனிஸ் சொல்கிறாரு, தன்னை ரிஜெக்ட் பண்ணி கிளப்லேருந்து வெளியே அமிச்சிட்டு தான் முனிஸ் ஹாரிஸ் கிட்ட சொல்கிறார். சரி, நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹாரிஸ், நம்ம 2 பேரும் போய் இப்போ டீமோட ஓனர்கிட்ட பேசலாம், நான் உனக்கு வேண்டி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முனிஸ் கிட்ட சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து கிளப்புக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஹாரிஸ் எரிக் கிட்ட, முனிஸ் ஒரு நல்ல பிளேயர், அவர் கூட சேர்ந்து நானே விளையாண்டுருக்கேன், அவருக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, அந்த இன்ஹீலரை யூஸ் பண்ணாதனால தான் அவரால் அன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ண முடியல, அதனால் நீங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஹாரிஸ் வந்து எரிக் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு எரிக் வந்து முனிஸ் கிட்ட, உனக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நீ எங்கிட்ட சொல்லியிருக்கணும், உனக்கு ஆஸ்துமா இருந்ததை நீ மறைச்சிருக்கக்கூடாது, உனக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொன்னால் தான் உனக்கு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் டீம்லையும் சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு ரிசர்வ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் பி டீமுக்கும் குயின்ஸ் பார்க் ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற டீமுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோ கோல் அடிக்கிறாரு. அதனாலேயே அந்த மேட்சை பி டீம் வின் பண்ணுது. அந்த மேட்ச் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து வந்த எல்லா ரிசர்வ் மேட்சையுமே
இவங்க ஜெயிக்கிறாங்க. இதன் மூலயமா நம்ம ஹீரோவோட டேலண்ட் எல்லாத்துக்குமே தெரிய வருது. ஹாரிஸ் முனிஸ்க்கு ஹெல்ப் பண்ணனால அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஹாரிஸோட வீட்டில் தான் முனிஸ் தங்கியிருக்காரு. இதனாலேயே ஹாரிஸ் எங்கே போனாலுமே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ரிசர்வ் மேட்ச்சில் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால நம்ம ஹீரோவை பி டீமில் இருந்து ஏ டீமுக்கு ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. ஏ டீமில் செலக்ட் ஆனதுக்கப்புறமா லண்டனில் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சுக்கு நம்ம ஹீரோவை சப்ஜெக்ட் பிளேயராக கொண்டு போகிறாங்க. அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது டீமில் இருக்கிற ஒரு முக்கியமான பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுருது. அதனால் நம்ம ஹீரோ உள்ளே வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. இந்த மேட்ச்சை அமெரிக்காவில் ஃபுட்பாலே பிடிக்காதுன்னு சொன்ன நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு பாரில் வச்சு இந்த மேட்சை பார்க்குறாரு. அங்கே முனிஸ் நல்லா விளையாடுறத பார்த்து எல்லாருமே கத்தும் போது அவர் என்னோட பையன் சொல்லி இவரும் சேர்ந்து கத்துறாரு. அதனாலேயே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முனிஸோட அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அந்த விஷயம் முனிஸோட அப்பாவை ரொம்ப பெருமைப்படுத்துது. மேட்ச்சில் ஒரு முக்கியமான கட்டத்தப்போ கோல் அடிக்கிற வாய்ப்பு கிடைச்சும் நம்மளோட ஹீரோ பாலை வந்து கோலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் டீமால் ஃபவுல் பண்ணப்படுறாரு. அந்த ஃபவுல்னால ஏ டீமுக்கு ஒரு பெனால்ட்டி வாய்ப்பு கிடைக்கிது. அந்த பெனால்ட்டி ஷூட் அவுட்டை ஸ்டார் பிளேயரான ஹாரிஸ் அடித்து கோலாக மாற்றுறாரு. அந்த கோல் மூலயமா டீம் ஏவும் வின் பண்ணுது. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெரிக் வந்து முனிஸ் கிட்ட கூப்பிட்டு நீயே இந்த கோலை அடிச்சிருக்கலாமே, ஏன் பெனால்ட்டியாக வச்சேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அந்த சமயத்தில் அதுதான் தோணுச்சு, பெனால்ட்டி கிடச்சதுன்னா ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம்னு நினச்சேன், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி முனிஸ் வந்து எரிக் கிட்ட சொல்கிறாரு. டீம் ஏ மேட்ச் வின் பண்ணதுக்கு அந்த கிளப் சார்பில் ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த பார்ட்டிக்கு போன எல்லா பிளேயருமே தண்ணி அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஆனால் ஹாரிஸும் முனிஷும் மட்டும் பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போய் ஜாலியாக இருக்காங்க. மறுநாள் காலையில் பேப்பரில் முனிஸ் வந்து பெண்களோடு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஆகுது. இதை பார்த்து கோபமடைஞ்ச நம்மளோட ஹெரிக் வந்து உனக்கு ஒரே மேட்ச்சில் கிடச்ச புகழால் ரொம்ப திமிர் வந்துருச்சு அப்படின்னு கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாரு. இந்த பார்ட்டியில் வச்சு தான் குடிபோதையில் போன நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு காலில் அடிபட்டுருது. அவரை பார்க்குறக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, குடித்ததுனால தான் இப்போ எனக்கு இப்படியாச்சு, என்னால் இனிமேல் ஃபுட்பாலே விளாட முடியாத நிலைமைக்கு நான் ஆயிட்டேன், குடிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதனால் நம்மளோட ஹீரோ இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. இந்த பிரச்சனைனால முனிஸ்க்கும் ஹாரிஸ்க்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. இந்த வாக்குவாதத்தோட முடிவில் ஹாரிஸ் வந்து முனிஸை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. மறுநாள் முனிஸ் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டதா கிளின்ட் வந்து ஒரு தகவல் வருது. அதனால் கிளப்பில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அவரை ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இவர் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு ஊருக்கு போகாமல் திரும்பி மறுபடியும் கிரவுண்டுக்கே வந்துடுறாரு. ஏன் போகலன்னு சொல்லி எரிக் கேட்கும்போது இவர் எனக்கு போக விருப்பம் இல்லை, எங்கள் அப்பா வந்து என்னோட டேலண்ட்டை எப்போவுமே மதித்தது கிடையாது, ஆனால் எங்கள் அப்பா எனக்கு முக்கியம்தான், ஆனால் எங்கள் அப்பா இப்போ இல்லை, ஆனால் என்னோடய கெரியர் எனக்கு அதோட முக்கியம், அதனால் நான் ஊருக்கு போகல அப்படின்னு சொல்லி எரிக் கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதே விஷயத்தை பாட்டிக்கிட்ட அவர் ஃபோன் பண்ணி சொல்லும் போது அவங்க பாட்டியும் நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க. அடுத்து யூரோப் கப் குவாலிஃபயர் மேட்சோட ஃபைனல் மேட்ச் வருது. இந்த மேட்ச்சில் டீம் ஏல இருக்கிற நிறைய சீனியர் பிளேயர்களுக்கு இன்ஜூர் ஆனனால நம்மளோட ஹீரோவை மெயின் பிளேயராக டீமில் சேர்க்குறாங்க. ஃபைனல் மேட்சுக்கு உண்டான டிக்கெட்டை தனக்கு உதவி செஞ்ச கிளின்னுக்கும் தன்னுடைய காதலிக்கும் கொடுத்து அவர் ஃபைனல் மேட்சை பார்க்க வர சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அமெரிக்காவில் அவங்க அப்பா உட்காந்து பார்த்த அதே பாரில் நம்ம ஹீரோவோட பாட்டியும் தம்பியும் மேட்ச் பார்க்க போகிறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பான இந்த ஃபைனல் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து நம்ம ஹீரோ பாஸ் பண்ணி ஹாரிஸ் வந்து தன்னோட அணிக்காக முதல் கோலை போடுறாரு. இந்த கோலுக்கு அப்புறமா ஆப்பனன்ட் டீமான லிவர்பூல் அடுத்தடுத்து 2 கோல் அடித்து அவங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷரை கொடுக்குறாங்க. 2-1 அப்படிங்கிற கோல் கணக்கில் ஃபர்ஸ்ட் ஆஃபும் முடியுது. செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் முனிஸும் ஹாரிஸும் சேர்ந்து அடுத்த கோலும் போடுறாங்க. 2-2 மேட்ச் ஈவன் ஆகுது. இந்த மேட்சோட கடைசி நிமிஷத்தில் டீம் ஏக்கு ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்கிது. எல்லாருமே இதை ஹாரிஸ் தான் அடிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் ஹாரிஸ் வந்து முனிஸ் கையில் பாலை கொடுத்து உன்னோட லட்சியத்தை நிறைவேற்றிக்கோ அப்படின்னு சொல்லி பாலை கொடுத்துட்டு போகிறாரு. இந்த கோலை அடிக்கும் போது அவர் இது வரைக்கும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம், வறுமை, அவங்க அப்பாவோட இறப்பு எல்லாமே அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அதோடு சேர்த்து அவர் அந்த கோலை அடிக்கிறாரு, அவரோட லட்சியத்தையும் நிறைவேற்றுறாரு. இதுதான் இந்த படத்துலேயே ரொம்ப முக்கியமான சீன். இந்த கோல் மூலயமா 3-2ங்கிற லீடிங்கில் நியூ கேசல் யுனைடெட் டீம் குவாலிஃபயரில் சாம்பியன் ஆகிடுறாங்க. அவர் இந்த கோலை அடிக்கிற சமயத்தில் தான் அமெரிக்காவில் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிற அவங்க பாட்டி இவ என்னோட பேரன்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் நீங்கள் முனிஸோட பாட்டியா, இதுக்கு முன்னாடி முனிஸோட அப்பாவை நாங்கள் பார்த்தோம், அவர் இதே டேபிளில் தான் உட்காந்து மேட்ச் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. மேட்ச் முடிஞ்சதும் ஹீரோவோட பாட்டி ஹீரோவுக்கு கால் பண்ணி நீ இன்னைக்கு நல்லா விளாண்டடா, உன்னால தான் உங்கள் டீம் ஜெயிச்சது, நீ இதுக்கு முன்னாடி லண்டனில் விளாண்ட மேட்சை உங்கள் அப்பா பார்த்துருக்காரு, இங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் என்னோட பையன் சொல்லி உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பாட்டி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நம்ம ஹீரோ கிளின்ட் கிட்ட போய் எங்கள் அப்பா என்னோட கேமை பார்த்துருக்காருங்க சார் அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாரு. இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது படத்தை பற்றி நாங்கள் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.